கவிஞர் கம்பதாசன் அவருடைய 109வது பிறந்த நாள் விழாவை இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கின்ற முனைவர் சேம நாராயணன் அவர்களே, இங்கே கவிஞர் கம்பதாசன் படத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றி இருக்கிற கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மேனாள் தமிழக அரசவை கவிஞர் கலைமாமணி ஐயா கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரையாற்றி இருக்கின்ற பாவலர் மா கணபதி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழியலன் அவர்களே, இங்கே சிறப்பாக கம்பதாசன் அவர்களுடைய பாடல்களை பாடி இருக்கிற முனைவர் ரசல் ஜெயபதி அவர்களே, பாவலர் நந்தன் அவர்களே, முனைவர் முகிலை ராசபாண்டியன் அவர்களே, இயக்குனர் கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களே மற்றும் திரளாக இங்கே குழுமி உள்ள தமிழ் பெருமக்களே, தமிழ் அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் பேச வரும் பொழுது நம்முடைய இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்கள் ஒன்று சொன்னார்கள். உங்களுக்கு கம்பதாசனை தெரியுமா என்று கேட்டார்கள். நல்ல வேளை தெரியவில்லை என்று நான் நினைத்துக் கொண்டேன். காரணம், நான் அவருடைய எழுத்துக்களினால் கவரப்பட்டவனே தவிர அவரை பார்த்ததும் இல்லை. அவர் என்னுடைய தந்தையாரோடு பழகியவர், ஆனால் நான் அவரை பார்த்ததில்லை. பல விஷயங்கள் இங்கே பேசப்பட்ட விஷயங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்பட்ட சில நிகழ்வுகளை எல்லாம் குறித்து சொன்னார்கள். ஆனால் எனக்கு கம்பதாசன் என்றால் அவருடைய எழுத்து மட்டுமே நிற்கிறது, வேறு எதுவும் நிற்கவில்லை. ஒரு படைப்பாளி, அவருடைய படைப்புகள் சிறப்பாக இருக்கிறது என்றால் அந்த படைப்புகளை பாராட்ட வேண்டும். ஒன்றை சொல்லும் போது சொன்னார்கள். ஆனால் நான் என்ன நினைத்துக் கொண்டேன் என்றால், சங்க இலக்கியங்களிலே நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. சிறந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து இலக்கியமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சங்க இலக்கியங்களை படைப்பாளிகளை பற்றிய எந்த தகவலும் நமக்கு கிடையாது. அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்தது என்று நமக்கு தெரியாது. அந்த எழுத்துக்கள் நிற்கின்றன. திருக்குறள் நிற்கிறது என்றால் திருக்குறள் நிற்கிறதே தவிர அதை எழுதிய திருவள்ளுவரை பற்றி எவ்வளவு பேருக்கு என்ன செய்தி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. காரணம், திருக்குறள் நிற்கிறது. அதிலேயே இன்னொன்றையும் எடுத்து சொல்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவர் எழுதியிருக்கிறார். தமிழ் குலம் என்பது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையின்படி வாழ்ந்த குலம். இடையிலே பல நுழைந்து நம்மை கெடுத்தது. இந்த சிந்தனை கம்பதாசனுக்கு இருந்தது. அவர் ஒரு தீவிரமான சுயமரியாதைக்காரராகவும் ஒரு பொது உடைமைவாதியாகவும் வாழ்ந்தார் என்றால் அதற்கு காரணம், இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக அவர் எதிரான எண்ணம் கொண்டவராக அவர் இருந்தார் என்பதனால் தான் அப்படி வாழ முடிந்தது. அதனாலே அவர் தன்னை இழந்து கூட இருக்க முடியும். ஆனால் கொள்கைக்காக அவர் தன்னை இழந்தார் என்றால் அவரை மேலும் நாம் போற்றுவதற்கு அது பயன்பட வேண்டுமே தவிர மற்றவையெல்லாம் பிறகு. தமிழ் குலம் என்பது சமத்துவ குலம். தமிழ இனம் என்பது, தமிழர்கள் வாழ்வியல் என்பது சமத்துவ வாழ்வியல். நான் ஒரு உதாரணத்தை மட்டும் எல்லா இடங்களிலும் சொல்வேன். ஒரு 7-8 மொழிகளை நாம் செம்மொழி என்று சொல்லுவோம். இந்த 7-8 செம்மொழி என்று சொல்லப்படுகிற மொழியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பல இலக்கியங்கள் இருக்கின்றன. கிரேக்க மொழியாகட்டும், லத்தீன் மொழியாகட்டும், ஹீப்ரு மொழியாகட்டும், வடமொழியாகட்டும், தமிழ் மொழியாகட்டும், பல இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் தமிழிலே மட்டும்தான் ஏறத்தாழ 50 பேர் பெண்பால் புலவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார்கள். வேறு எந்த மொழியிலும் பெண்பால் புலவர்கள் இல்லை என்று. காரணம், இங்கே ஆண் பெண் பேதமையும் கிடையாது. அறிவை மதிக்க தெரிந்தவர்கள், யார் அறிவாளியாக யார் திறமைசாலியாக இருந்தாலும் அவர்களை மதிக்க தெரிந்தவர்களாக தமிழ் சமுதாயத்தில் மட்டும்தான் அதை பார்க்க முடிந்தது. அத்தகைய சமத்துவம் நம்மிடையே இருந்தது. அந்த வகையிலேதான் கம்பதாசனை நாம் போற்றுகிறோம்.
அவருடைய கவிதை வரிகள் இங்கே பேசும்பொழுது சொன்னார்கள் அவருக்கு இந்தி மொழி தெரியும், அதனாலே பல மொழி படங்கள் இங்கே மொழிமாற்றம் செய்யப்படும் பொழுது, குறிப்பாக இந்தி மொழி படங்கள் மொழிமாற்றம் செய்யப்படும் பொழுது அவரிடம் அந்த மொழிக்கு பாடல்களை கேட்டார்கள் என்று அதை மிக சிறப்பாக செய்திருப்பார். ஒரு காலத்துல இங்கேதான் தமிழ், சென்னையிலே தான் தெலுங்கு தமிழ் 2 மொழி படங்களும் தயாராகும். அதுவும் எப்படி என்றால் ஒரே கதையை ஒரே நேரத்தில் தெலுங்கிலும் தமிழிலும் எடுப்பார்கள். சில பாத்திரங்களை, சில கதாபாத்திரங்களை மட்டும், சில நடிகர்களை மட்டும் மாற்றி எடுத்து விடுவார்கள். ஏனென்றால் இங்கேதான் தமிழ், தென்னிந்தியாவின் திரைப்பட உலகம் என்பது இங்கே சென்னையில் தான் இருந்தது. பெரிய தெலுங்கு மொழி பேசுபவர்களும் பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள். நிறைய படங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்தி மொழி படங்களுக்கு பாடல் எழுதுவது என்பது அது வேறு மொழி. கமலஹாசனுக்கு தெரிந்திருந்தாலும் அதை அவர் சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இங்கே கூட நம்முடைய நண்பர் ஒருவர் ஒரு பாடலை பாடினார். முகலே ஆசாம் என்கிற அந்த காப்பியம் தமிழிலே அந்த மொழி மாற்றம் செய்யப்பட்ட பொழுது அதற்கான பாடலில் இருந்து, அந்த படத்திலிருந்து ஒரு பாடலை எழுதினார். பல பாடல்கள், அது முகலே ஆசாமாவது 1960 வந்தது. 47, 48 காலகட்டங்களிலேயே அவர் எழுதிய பாடல்கள் மிக சிறப்பான பாடல்கள். ஒரு காதல் பாடல், வானரதம் என்கிற படத்திலே ஒரு பாடல் எழுதியிருப்பார். எந்தன் கண்ணாளன் கரை நோக்கி போகிறான், நதியே நீ மெல்லப்போ. எந்த கற்பனை பாருங்கள். தன்னுடைய கணவன் காதலன் இந்த படகிலே அந்த கரைக்கு போகிறார். நதியே நீ மெல்லப்போ, நீ வேகமாக போனால் படகுக்கு ஏதேனும் ஆகிவிடும், அதனால் என்னுடைய கண்ணாளன் பாதிக்கப்பட்டு விடுவார் என்ற எண்ணத்திலே எழுதப்பட்ட வரிகள் ஒரு சிறந்த கவிஞராக அவரை காட்டு, ஒரு சிறந்த கவிஞராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு அவருடைய புகைப்படத்தை திறந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அவர் நிற்பது அவருடைய எழுத்துக்களால். அந்த எழுத்துக்களை மட்டும் நாம் மதித்தால் அவரை விட ஒரு சிறந்த, அந்த சமகால கவிஞர்களிலே நல்ல தமிழை ஏனென்றால் இந்த திரையுலகை பற்றி தெரிந்தவர்களுக்கு ஐயாவுக்கெல்லாம் தெரியும். தமிழ் பாடல்களில் நிறைய வடமொழி சொற்கள் வரும். 47, 48 காலகட்டத்தில் நிறைய வடமொழி சொற்கள் வரும். ஆனால் தூய தமிழிலே எழுதிய முதல் கவிஞராக நான் கம்பதாசன் அவர்களை பார்க்கிறேன். அவருடைய பாடல்களில் தனித்தமிழில், அழகான தமிழிலே அவர் பாடல்கள் எழுதியிருப்பார். இருவர் இருந்தார்கள், குயிலன் அவர் போன்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் கம்பதாசன் ஒரு நல்ல தமிழிலே பாடல் எழுதிய, திரைப்பாடல்களை நமக்கு வழங்கிய ஒரு மாபெரும் கவிஞர். அதோடு இல்லாமல் அவர் ஒரு கொள்கைவாதியாக வாழ்ந்தவர். அவர் ஒரு சமத்துவ சமுதாயத்தை காண விரும்பியவர். அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக, சுயமரியாதை சிந்தனையாளராக வாழ்ந்தவர். நான் எப்போதுமே அதைத்தான் நினைப்பேன். இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை, எது நம்மிடையே வந்து புகுந்து நம்மை பிரித்து வைத்திருக்கிறதோ, இது நம்மிடையே இல்லை. இந்த காலத்தில் வரை நான் சொன்னது போலத்தான், யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வரி எழிதும் செம்புல பெயர் நீ போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே என்று பாடியிருக்கிறார்கள் என்றால் அதுதான் தமிழ் சமுதாயம். இந்த சிந்தனை அவரிடம் இருந்தது. அவருடைய பாடல்களிலும் அது வெளிப்பட்டது. இந்த சிந்தனையின் காரணமாகத்தான் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய அந்த இடதுசாரி சிந்தனையை அவர் ஏற்றுக்கொண்டார். சமத்துவத்தை போதிக்கக்கூடிய சுயமரியாதை சிந்தனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே அவருடைய எழுத்துக்கள் நல்ல தமிழை நமக்கு மீட்டு தந்த எழுத்துக்கள் என்று கூட நான் சொல்ல முடியும். அந்த காலகட்டத்திலே 47, 48 காலகட்டங்களிலே திரைப்பாடல்கள்ல பல வடமொழி சொற்கள் நிறைய இருக்கும், கலப்பின பாடல்களாக இருக்கும். ஆனால் கம்பதாசன் அவர்களுடைய பாடல்கள்
தனித்தமிழ் பாடலாக மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் ஒரு மாமனிதராக, ஒரு சிறந்த கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொன்ன மனிதராக, அதனாலே வந்த பாதிப்புகளை பற்றி கவலைப்படாமல் அதை உறுதியாக நம்பி சொன்னவராக, அவருக்கு அந்த சுயமரியாதை உணர்வு இல்லை என்றால் அவர் நன்றாக வாழ்ந்திருப்பார் என்று கூட சொல்லலாம். அத்தகைய ஒரு கவிஞர், அந்த மாமனிதருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். அவர் வழியிலே நடப்போம், அவர் காத்த மொழியை நாமும் காப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.